பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, இதுக்கு மேல இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுறோம், விளாத்திகளும் அங்கங்க நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு நடக்குது. பாதுகாப்பே இல்லைண்ணா. ம். விஜய் வந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா? இல்ல, வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தான் முன்னுரிமை. விஜய்க்கு எப்படி தமிழ்நாடு முழுக்க நல்ல சப்போர்ட் இருக்குங்களா? இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே. இவங்க இதுக்கு இத்தனை வாட்டி போட்டோம், ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்களுக்கு தேவைன்னா 5000 கொடுப்பாங்க. அப்புறம் இது கேஸ் விலை எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஆனா விஜய் புதுசு, அவருக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே. இவங்களும் அதே அனுபவத்தோட வரல இல்லைண்ணா. வந்துதான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். திமுக ஆட்சி பொதுவா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கு தேவைன்னா எல்லாம் செய்வாங்க, முடிஞ்ச அப்புறம் அவங்களே வாங்கிப்பாங்க. எடப்பாடி எப்படி இருக்கிறாங்க? அவங்களாம் வாய்ப்பே இல்லைண்ணா. தேவைன்னா ஒன்னா ஏறுறாங்க. சரி சரி சரி. மோடி அவங்க எடப்பாடியும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்களே, அது வேஸ்ட் அண்ணா. இப்போ விஜய் கூட பாஜக கூட்டணிக்கு போவானாலும் போவாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. போக மாட்டார். இப்போ நிச்சயமா விஜய் தான் ஆட்சி பிடிப்பார். அதெல்லாம் புரளி கலப்புறாங்கண்ணா, அதெல்லாம் போக மாட்டார். விஜய் எத்தனை தொகுதி பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவரு தான் எல்லா இடத்துலயும் வருவார்னு நினைக்கிறேன். அவரு தான் வரணும்.